கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய சித்தம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் இதை செய்கிறேன், கடவுளுடைய சித்தத்தின்படி தான் இதை செய்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் இதை செய்கிறேன். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, அவருடைய சித்தத்தை முழுமையாக என்னால் புரிந்து கொள்ள முடியல என்கிறதான ஒரு குழப்பத்தில் அநேக கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு பரிதாபத்திற்குரியதான நிலைமை என்னன்னா, நிறைய பேர் தேவனுடைய சித்தம் எப்போ அவங்க மனமுறிந்து போகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் விருப்பப்பட்டதான ஒன்றிற்காக அவர்கள் முயற்சிக்கும் பொழுது அவர்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு விஷயத்தை அவர்களுடைய விருப்பத்திற்கேற்றாற் போல எண்ணி பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் அதை வேறு விதமாக தரும்பொழுது அவர்கள் குழப்பமடைந்து அதில் மனம் முறிகிறதான ஒரு சூழ்நிலையானது இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இன்னும் தேவனிடம் அதிகமாக நெருங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அநேக நேரங்களில் தேவன் என்ன பண்ணுறது, நம்முடைய விருப்பத்திற்கேற்றாற் போல் நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணுறதுன்னா கொடுக்கறதில்ல. என்னென்று சொன்னால், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா சூழ்நிலையிலும் மிக சிறந்த ஒன்றை அவர் கொடுப்பதற்கான ஒரு விருப்பத்தில் தேவன் இருக்கிறார், அவருடைய சித்தத்தில் இருக்கிறார். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்கிறது இல்லை நாம் விரும்புகிறது எதுவென்று சொன்னால், தற்காலிகமான ஒன்றுக்காக அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா போராடி கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று, நாம் அதை பெரிதாக நினைத்து கொண்டு நம்முடைய அந்த சுயசித்தத்திற்காக நாம் அதை வேண்டுவதும் அதை பெற்றுக்கொள்வதும் அதற்காக தேவனிடம் போராடுவதும் முயற்சிப்பதும் என்ன பண்ணுறதுன்னா நிறைய சூழ்நிலையில் ஒரு இயல்பாக மனிதர்களிடத்தில் அது நடக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, பிரசங்கி 9:11 நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் வித்தையும் போதாது, அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லா காரியத்திலும் தேவனுடைய சித்தம் அவருடைய அனுகிரகம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே சுமந்து கொள்வதற்கான ஆசையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், கடவுள் எப்பயாவது ஒரு தடவை தான் அவர் தேவர், அவர் எப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு அவசர கால ஒரு நிலைக்கு தான் நம்ம கடவுளை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவாக இந்த ரோட்டில் செல்லும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தங்களுடைய அந்த தலைக்கவசத்தை அந்த பைக்குக்கு டேங்க்குக்கு மேலே வச்சு ஓட்டுறாங்க. பிரியமானவர்களே, இதில் என்ன விஷயம்னா, ஒரு நம்மளுடைய வாழ்கிறதான இந்த நாட்டில் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறபடினாலே இவர்கள் அந்த தலைக்கவசத்தை இவர்களுடைய பாதுகாப்புக்காக இவர்கள் வைக்கிறதில்லை. ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை அதை அவர்கள் பக்கத்தில் வைத்தாலும் இல்லை அதை கையில் பிடித்து கொண்டாலும் இல்லை பைக்கு டேங்க் மேலே வைத்து கொண்டு அவர்கள் ஓட்டினாலும் அந்த தலைக்கவசமானது அவர்களை ஒருபோதும் பாதுகாக்க முடியாது. திடீரென்று ஒரு விபத்து வருகிறது, அந்த நேரத்தில் போய் அவர் என்ன பண்ணுறாரு, பைக்கை இது பண்ணிவிட்டு கையை விட்டுட்டு அவர் என்ன பண்ண தலைக்கவசத்தை அவர் மாட்டிக்கின்னு அவர் பாதுகாத்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை கூட தான் அப்படி தான். நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவ வாழ்வை நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரம் மட்டும் நான் கிறிஸ்துவனாக வாழ்ந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியது செய்வேன்னா என்ன பண்ண முடியாது. நாம் பாதுகாப்பாக
இருக்க முடியாது. மாறாக தேவன் எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணுவார்? பாதுகாக்க மாட்டார். மாறாக கிறிஸ்துவ வாழ்வானது அது நிலை நிற்கிற வாழ்வாக, திராட்சை செடியில் இணைந்திருக்கிறதான கொடியைப் போல நம்முடைய வாழ்வானது எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால், அப்பொழுது நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அப்போது தேவனுடைய சித்தம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவரோடு கூட நாம் வழி நடக்கும்போது, அவரோடு கூட நாம் வாழும்போது என்ன பண்ணுறாருன்னா, தேவன் அவருடைய சித்தத்தின்படியாக நமக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போது நம்ம எவ்வளோதான் நம்ம முயற்சிக்கிறோம், எனக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டாலும், இங்கே வசனத்தில் நம்ம தெளிவாக பார்த்தோம், அதெல்லாம் என்னவா போதாது. எனக்கு பலம் இருக்குது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகம் போதாது, யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானம் போதாது, எதுவுமே போதாது. அவர்களுக்கெல்லாரும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம முயற்சிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒன்றை நாம் செய்கிறோம், ஏதோ ஒன்றுக்காக நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம முயற்சிக்கிறோம், நம்ம போராடுறோம், அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைத்துக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம கூட என்ன பண்ணுறோம்? இந்த வசனத்தை நம்ம ஏதோ ஒன்று முயற்சிக்கும் பொழுது இதை நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதில் நல்லா பார்ப்பீங்கள்னு சொன்னால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை அது தானாக ப்ரிப்பேர் ஆகிறதில்லை, தானாக ஆயத்தமாகிறதில்லை, மாறாக அது ஆயத்தமாக்கப்படும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்காக யாரோ ஒருவர் அந்த மனிதனை அவனுடைய ஆசீர்வாதத்திற்காக தயாரிக்க வேண்டிய, ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியத்தில் அந்த மனுஷன் இருக்கிறான். சிறு வயதிலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தே நாமே நடந்து வெளியே தவழ்ந்து நாமே எதையும் செய்கிறதில்லை. மாறாக யாரொருவரோ நமக்கு தாயின் கருவிலே தாய் என்ன பண்ணுறார்? நமக்கு பால் ஊட்டுகிறார். அதுக்கப்புறம் நம்ம உணவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம பெற்று இல்லை நம்ம படிக்கிறதான கல்வியும் இன்னொரு மனிதராலே அது கொடுக்கப்படுகிறது. ஒரு சபைக்கு போகிறோம், சபைக்கு செல்லும் பொழுது எல்லாருமே போய் என்ன பண்ண முடியாது? ஒரு ஊழியர்களாக ஆக முடியாது. மாறாக யாரோ ஒரு ஊழியர்களாலே, போதகர்களாலே நாம் போதிக்கப்படுகிறோம். நம்ம மற்ற மனிதர்களாலே நாம் வழிநடத்தப்படுகிறோம். கிறிஸ்துவினாலே நாம் வழிநடத்தப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒன்று மற்றவர்களாலே நாம் செய்யப்படுகிறவர்களாக, அதாவது உபயோகப்படுத்தப்படுகிறவர்களாக, ஆயத்தப்படுத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த விஷயத்துக்கு நான் தான் காரணம், நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், நான் செய்ததால் இதுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? எனக்கு இது பலனை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைத்தோம். நம்ம என்ன பண்ணுவோம்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய முயற்சி நல்லது தான், நம்முடைய பலன் நல்லது தான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒன்றை நாம் முயற்சிக்கிறோம். ஆனாலும் அது யாரோ ஒரு மற்ற மனிதராலே அது ஒரு துணை நின்று அதை செய்யக்கூடியதான ஒரு அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை முறையானது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, ஜெயம் கர்த்தரால் வருகிறதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், இன்றைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை நான் ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ எனக்கு ஒரு ட்ராவல் எனக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே இயல்பாக தான் நடக்குது, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு நம்ம நினைத்துக்கொள்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இங்கே பார்க்கும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு
தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, எவ்விதத்திலாவது அப்போது ஒரு பிரயாணம் கிடைக்க வேண்டும், நல்ல பிரயாணம் கிடைக்கணும்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எதை எதிர்நோக்குகிறார் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை அவர் எதிர்நோக்குகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். அவர் கைது செய்யப்பட்டு அந்த கப்பலில் செல்லும் பொழுது கப்பல் உடைகிறது. யாருமே சாப்பிடல. அதுக்கு முன்னாடி 14 நாளாக ஒன்றுமே சாப்பிடல. அவர் அப்பத்தெடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது பெருங்காற்று வீசி அந்த கப்பல் உடைகிறது. அதுக்கப்புறம் அவர் அந்த புபிலியு என்கிறதான தீவில் அங்கே செல்லும் பொழுது அங்கே இருக்கிறதான தீவார அவர்களை அன்போடு பார்த்து கொண்ட பொழுது இவர்கள் பவுல் சில விறகுகளை பொறுக்கி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு விஷப்பூச்சி அவர் கையை கடிச்சிது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அந்த தீவில் இருக்கிறவங்க, ஐயோ பெரிய பாவி, இவன் என்ன பண்ணுறான், பெரிய பாவம் செஞ்சதுனால கடல் கடந்தும் அந்த பாவம் பின்தொடர்கிறபடினாலே இப்படி விஷப்பூச்சி கடித்து இவன் சாக போகிறான் அப்படின்னு நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அந்த விஷப்பூச்சி கடித்ததுனாலே இவர் விவேகம் வரல, எதுவும் வரல. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எப்பவும் போல் அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இவர் தேவ மனுஷனாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா, எல்லா சூழ்நிலையிலும் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடச்சிச்சு, கடவுள் கொடுத்துட்டாரு, அதனால் கடவுளை தூரம் வச்சுட்டு ஏதோ ஒன்றுக்குமே நம்முடைய முயற்சினால் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாம் 99% நாம் நம்முடைய செயல்களை செய்வது உண்டு. நம்முடைய சித்தத்தினாலே இல்லை நம்முடைய பலத்தினாலே நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைத்துக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோம். நமக்கு எவ்வளோ அறிவு ஞானம் இருந்தாலும் அது போதாது. அது எல்லாவற்றுக்கும் சமயம் தேவ செயலில் நேரிட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ஒரு பிரயாணம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவனுடைய சித்தத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறதையும், மாறாக அவர் கப்பல் உடைந்து அந்த கைது செய்யப்பட்டு அவர் அங்கே செல்லும் பொழுது அங்கேயும் புபிலியு தீவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அற்புதமாக அவர் எந்த விதமான தீங்கு இல்லாமல் காப்பாற்றப்படுகிறார். அப்போது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் எந்த பிரயாணத்திற்கு போனாலும் எந்த செயலை செஞ்சாலும் தேவனுடைய சித்தமானது, ஆண்டவருடைய சித்தமானது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் திட்டமிடுவதுண்டு. தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் அதை செய்வேன் இது செய்வேன் அப்படின்னு நாம் திட்டமிடுவதுண்டு. நிறைய பேர் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் திட்டமிடுகிறார்கள். நான் 1வது வருடத்துலேருந்து அப்படி இருப்பேன் 10வது வருடத்தில் 2035 இல்லை 2036வது வருடத்தில் நான் இப்படி இருப்பேன் என்கிறதான ஒரு ஃபோர்காஸ்ட் பிளானிங் அவங்களுக்கு இருக்குது. அது சரிதான். ஆனால் அதை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய அந்த சுழற்சியினுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின் தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் மிக மிக அவசியம். அப்போ ஒரு மனிதனானவன் இல்லை கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது, மார்க்கு 3ஆம் அதிகாரம்
32-35 வாசிக்கும் பொழுது, அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்தான ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிடித்தமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். யார் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம கூட தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்தால் மாத்திரமே நம்ம என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவுக்கு சகோதரனாக சகோதரியாக தாயுமாக நாம் இருக்க முடியும். அப்போது தேவனுடைய சித்தம் என்பது எவ்வளோ அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கி நம்முடைய முயற்சினாலே நம்ம சில விஷயங்களை செய்கிறோம், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தமானது எவ்வளோ ஒரு மைக்ரோ லெவலில் அங்கே ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, மத்தேயு 10:29-30 கூட நாம் பார்க்கிறோம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எவ்விதமாக தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருக்குவளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் எல்லாவற்றுக்கும் நாம் கவலைப்படுகிறவர்களாக, எல்லாவற்றுக்கும் நம்முடைய முயற்சியை நாம் முன்னிறுத்துவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு எப்பொழுது நாம் கீழ்ப்படி போகிறோம்? பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பலன் போதாது, நம்முடைய அறிவு போதாது, நம்முடைய வித்தையும் போதாது, நாம் செய்கிறதான எதுவும் போதாது. எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய முயற்சியை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஜெயத்தை கொடுப்பார். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.